அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் அப்படின்றது தமிழகத்தையே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சேவை அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆரம்பத்தில் சினிமாவில் நுழைஞ்சு அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்து தன்னிடம் தேவைன்னு கேட்டு வர்றவங்களுக்கு இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்லாம இறுதி வரைக்குமே ஒரு வள்ளலாகவே வாழ்ந்து திகழ்ந்த விஜயகாந்த் அவருடைய மரணம் அப்படின்றது ஒவ்வொரு வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்தா எந்த அளவுக்கு ஒரு அதிர்வலை இருக்குமோ அதே தான் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவருடைய மரணமும் இருக்கு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல உடல்நலை குறைவால விஜயகாந்த் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இறுதியான இந்த ஒரு 6-7 ஆண்டுகள் தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுமையான உடல்நலை குறைவால பாதிக்கப்பட்டிருக்காரு விஜயகாந்த். இறுதி நாட்கள்ல அவரால் எழுந்து நிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இருந்தாரு. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வாழ்றதை பார்க்க முடியல அப்படின்னும், இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அவர் இறந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்பவே கண் கலங்கி நிறைய போஸ்டுகளை போட்டிருக்காங்க. சினிமா துறையில இருந்த போதும் சரி, அரசியலுக்கு வந்த போதும் சரி, நிறைய மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாம ஒரு ஏகப்பட்ட உதவிகளை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு நடிகரும் இயக்குனரும் வந்து பேசும்போது தான் இந்த அளவுக்கு விஜயகாந்த் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்றதே தெரிய வருது. நிறைய நடிகர்களுக்கு, நிறைய இயக்குனர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை உயர்றதுக்கு பெரிதளவுல விஜயகாந்த் உதவியா இருந்திருக்காரு அப்படின்னு இன்றைய தினம் பேசக்கூடிய நிறைய நடிகர்கள் பாத்தீங்கன்னா கண்ணீர் மழுக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லோருமே விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்றதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, வெறும் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்ததையும் தாண்டி அவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்களுக்காக வாழ்ந்தாங்க அப்படின்றதான் முதன்மையான விஷயமாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எல்லாரையுமே எந்த அளவுக்கு சீமான் விமர்சிச்சிருக்காரோ அதே அளவுக்கு விஜயகாந்தை பாத்தீங்கன்னா புகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடங்கள்ல கூட விஜயகாந்தை பாத்தீங்கன்னா சீமான் தாழ்த்தியே பேசியது கிடையாது. இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, எல்லா நடிகர்களுமே அந்த ஒரு தருணத்துல ஜெயலலிதாவுக்கு பயந்து அரசியலுக்கு வராம இருந்த போது விஜயகாந்த் மட்டும்தான் ரொம்பவே துணிச்சலாக அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லதும் பண்ணாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவர் சினிமால சம்பாரிச்ச அத்தனை காசையுமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையில நல்லது பண்ண முடியுமோ அவை அத்தனையுமே பண்ணாரு அப்படின்ற ஒரு காரணம் தான். எங்க அண்ணன் விஜயகாந்த் முதல்வர் ஆகியிருந்தாரு அப்படின்னா நான் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னும், அவரால் முடியாத ஒரு பட்சத்துல தான் நான் அரசியலுக்கு நுழைஞ்சேன் அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா பெருந்தன்மையாக நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. இன்றைய தினம் விஜயகாந்த் அவருடைய மரணம் அறிந்ததுல இருந்தே சீமான் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே வரல அப்படின்னும், அதை ஏத்துக்க முடியாம ஒரு பெரிய சோகத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய ட்விட்டர் கூட பாத்தீங்கன்னா அவருடைய அட்மின் தான் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும், சீமானால இந்த நிகழ்வுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்றத நமக்கு கிடைச்சிருக்கூடிய தகவலாக இருக்கு. மேலும் இன்று இரவு அல்லது நாளை காலை தான் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் போய் சீமான் நேர்ல பாப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், விஜயகாந்த் குறித்து உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.